நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை அத்தை. உண்மையை சொல்லணும்னா எனக்கு அர்ஜுனை ரொம்ப பிடிக்கும். அப்படியா? உண்மையை சொல்ல அமிர்தா. உண்மையிலேயே அர்ஜுன் அவனுக்கு பிடிக்குதா? அமிர்தா வருத்தப்படுறாங்களா? சோ வாட், வருத்தப்படட்டும். நான் இப்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இல்ல. என் வருத்தத்தை பத்தி அவங்களுக்கு அக்கறை இல்லாதப்போ அவங்க வருத்தத்தை பத்தி நான் ஏன் அக்கறைப்படணும்? அமிர்தா, ஒரு தீய பெரிய சக்தியை எதிர்க்கிறதுக்கு நீ தயாரா இருக்கணும். எவ்வளவு பெரிய சூழ்ச்சி, எவ்வளவு பெரிய சதித்திட்டம். உங்களோட கண்கள் ரொம்ப அழகா இருக்கு. உங்களோட இந்த கண்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, அவ்வளவுதானா? வேற ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? இல்ல, அவ்வளவுதான். உங்களோட கண்கள் ரொம்ப அழகா இருக்கு. உங்களோட இந்த கண்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அமிர்தா, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை மயூரி, கொஞ்சம் தலைவலிக்குது, அவ்வளோதான். என்கிட்டே போய் சொல்றியா நீ? எங்க என் முகத்தை பத்தி இதை சொல்லு. அமிர்தா, ஏதோ ஒரு விஷயம் உன் மனசை போட்டு குழப்புது. அந்த வருத்தம் உன் முகத்துல நல்ல தெளிவா தெரியுது. என்கிட்ட சொல்லக்கூடாதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மயூரி. அது ஏன் அமிர்தா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்ன உன்னோட தங்கச்சின்னு நினைச்சாவது நீ என்கிட்ட சொல்லலாம். அப்படி என்னதான் உனக்குள்ள பிரச்சனை? என்ன தங்கச்சியா? நீ எப்படி எனக்கு தங்கச்சி ஆக முடியும்? சும்மா தேவையில்லாம பேசாத மயூரி. சரி, பேசல. என்ன உன் தங்கச்சியா நீ நினைக்க வேணாம். அட்லீஸ்ட் என்ன உன்னோட நல்ல ஃப்ரெண்டா நினைச்சிட்டு என்கிட்ட அந்த விஷயத்த சொல்லலாம்ல. நெருக்கமானவங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டா மனசு ஆறுதலா இருக்கும்னு சொல்லுவாங்க. உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்காவது எனக்கு தகுதி இருக்குல்ல? சச்ச, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காத மயூரி. என்னைக்குமே நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். அப்புறம் ஏன் என்கிட்ட மறைக்கிற? ஏன் இப்படி வருத்தமா இருக்க? அர்ஜுன் ஏதாவது சொன்னானா? அது இன்னைக்கு முதல் தடவையா அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் சொன்னேன். ஆனா அது அவர்கிட்ட எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தல. அதை நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அப்படியா? அப்படி என்ன சொன்ன அமிர்தா? என்ன சொன்னேன்னு சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒன்றும் இல்லை, விடு. இப்போ எதுக்கு அதெல்லாம்? சொல்லு அமிர்தா, என்கிட்டயே மறைச்சா எப்படி? சொல்லு, அர்ஜுன் கிட்ட அப்படி என்ன சொன்ன? அது ஒன்றும் இல்லை. நான் அர்ஜுன் கிட்ட போய் உங்க கண்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். ஓ, சின்னத்தை
அது வந்து பரவாயில்ல, நீ சொன்ன வார்த்தையை கேட்டு எங்க பையன் வானமும் பூமியும் ஒன்னான மாதிரி சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிருப்பானே. இல்ல சின்னத்த, அவரு அப்படியா சரின்னு சொல்லி மூஞ்ச திருப்பிக்கிட்டாரு. எந்த விதமான மாற்றமும் ஏற்படல. என்ன சரின்னு சொல்லிட்டு சும்மா இருந்தானா? அவன் சுத்த வேஸ்ட் அமிர்தா. இரு இரு, இப்பவே போய் அவனுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். என்ன சொல்றீங்க அத்தை? என்ன சித்ராக்கா? சரியா சொன்ன. ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் செஞ்சிடாத மயூரி. பாவம், அவர் எந்த யோசனையில இருந்தாரோ என்னவோ. நான் தான் சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்க்காம பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால்தான் அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. நீ இதை பத்தி அவர்கிட்ட எதுவும் கேட்காத. ஐயோ, அது எப்படி கேட்காம இருக்க முடியும்? அழகான பொண்டாட்டி காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது அதை ஏத்துக்கிறதுக்கு ஒரு டேஸ்ட் வேணும். நாங்க எல்லாருமா சேர்ந்து அவனுக்கு எப்படி ஒரு கிளாஸ் எடுக்கணும்னு பாரு. நீ இதுல தலையிடாத அமிர்தா. நாங்க எல்லாரும் சேர்ந்து அவனை விசாரிக்கிறோம். பார்க்கலாம். என் ஃப்ரெண்ட் மனசே புண்படுத்தினால என்ன சொல்றான்னு பார்க்கலாம். இப்ப இவ எதுக்கு இவ்ளோ ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா? வணக்கம் பாபா. பூஜை எவ்வளவு தூரம் முடிஞ்சிருக்கு பாபா? வந்துட்டியா ருத்ரா? வா, நான் உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பாபா இது? என்ன கத்தி இது? இதை எதுக்கு இங்கே வச்சிருக்கீங்க? முட்டாள்! இது சாதாரண கத்தி இல்ல, தெய்வீகமான நாக சம்ஹாராஸ்திரம். இதை அடையிறதுக்காக நாகச்சந்திரிகா யாகம் பண்ணி எல்லா சித்திகளையும் நான் அடைஞ்சிருக்கேன். இது எதுக்கு பாபா? எனக்கு ஒன்றும் புரியல. ருத்ரா, நேத்து நீ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீ சொன்ன விஷயத்தை நான் ரொம்ப தீவிரமா யோசிச்சு பார்த்தேன். நாகராணிய ஒரு சாதாரண மனுஷியா மாத்த முடியுமான்னு நீ என்கிட்ட கேட்ட. அந்த வார்த்தையில ஆழம் இருக்கு. இப்போ நீ சொன்னதை உண்மையா மாத்துறதுக்காக இந்த ஆயுதம் எனக்கு பயன்பட போகுது. அது எப்படி பாபா? பார் ருத்ரா, பாரு, அந்த ஆயுதத்தை பார். அதுல என்ன இருக்கு தெரியுமா? தட்சக வனத்தை சேர்ந்த 500 விஷ சர்ப்பங்களுடைய திருப்தி அடையாத ஆத்மாக்கள் இருக்கு. நாகராணியோட எல்லா சக்திகளையும் பறிக்கிறதுக்கு நான் 500 விஷ சர்ப்பங்களை இதுக்கு பலி கொடுத்திருக்கேன். பார். சர்ப்பங்களை பலி கொடுத்துருக்கீங்களா? பாபா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்க. பயமா? இந்த பைரவனோட பாதுகாப்பு எப்பவும் கூட இருக்கும் போது பயமா? தைரியமா இரு ருத்ரா. இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அந்த நாகராணியோட கொட்டத்தை அடக்கிடலாம். அதெல்லாம் சரி பாபா. ஆனா அந்த நாகராணி யாருன்னே நமக்கு தெரியாதே. அவ எங்க இருக்கா, எப்படி இருப்பான்னு எதுவுமே நமக்கு தெரியாதா? அவ எங்க இருக்கான்னு எப்படி கண்டுபிடிச்சு இந்த ஆயுதத்தை அவளுக்கு எதிராக பயன்படுத்துவீங்க? கவலைப்படாத ருத்ரா. சர்ப்ப சம்ஹாராஸ்திரத்துக்கு தனக்கே உரிய விசேஷமான சக்திகள் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய 500 சர்ப்பங்களோட அதிருப்தி அடைஞ்ச ஆத்மாக்கள் சில அறிகுறிகளை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மூலமா நாகராணி இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு மனுஷனை அது தன்வசப்படுத்திக்கும். வசீகரணம் அடைஞ்ச அந்த ஆளுக்குள்ள தானாவே இந்த ஆயுதம் போய் சேர்ந்துக்கும். அதுக்கப்புறம் அந்த நபர் மூலமா அந்த நாகராணியை தாக்கி அழிச்சு அவகிட்ட இருக்கிற எல்லா சக்திகளையும் ஆக்கிரமிச்சு விஷ சர்ப்பங்களோட அதிருப்தி ஆத்மாக்கள் தன்னோட தாகத்தை தீர்த்துக்கும். இந்த தாக்குதல்ல இருந்து சுதாரிச்சுக்கிறதுக்குள்ள அவ தன்னோட எல்லா சக்திகளையும் இழந்துடுவா. அப்புறம் அவ சாதாரண மனுஷியா தான் இருப்பா. அற்புதம் பாபா. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் பாபா. என்ன சந்தேகம் ருத்ரா?
நாகராணி தன்னுடைய சக்திகள் எல்லாத்தையும் இழந்துருவான்னு சொன்னீங்கல்ல, அது நிரந்தரமாவா? அது சொல்ல முடியாது ருத்ரா. அவளோட சக்திகள் மறுபடியும் அவளுக்குள்ள வந்து சேரலாம். அது 1 மாசத்திலையும் நடக்கலாம், இல்ல 1 வருஷம் ஆனாலும் ஆகலாம். இல்ல அவளோட சக்திகள் எல்லாம் அவகிட்ட வந்து சேராமலே கூட போயிடலாம். மொத்தத்தில் அவ மனுஷியா மிஞ்ச போறது மட்டும் உறுதி. கடைசியில அவ நிராயுதபாணியா நிக்க போறது மட்டும் உறுதி. அதுக்குள்ள நம்ம எப்படியாவது நாகமணி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும். ஆமா ருத்ரா. சரி, இப்ப நீ கிளம்பு. இந்த ஆயுதத்துக்கு நான் இன்னும் பல சக்திகள் நிரப்ப வேண்டியிருக்கு. காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே உனக்கு விஷயத்தை தெரியப்படுத்துறேன். சரிங்க பாபா. ஜெய் மகாகாளி. ஹேமா, வாங்க அத்தை. இப்பதான் டிகாஷன் போட்டிருக்கேன், இருங்க உங்களுக்கு காஃபி போட்டு தரேன். வேண்டாம் ஹேமா, காஃபி குடிச்சா எனக்கு தலையெல்லாம் சுத்தும்னு உனக்கு தெரியாதா? இத பாரு, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் வந்தேன். அப்படி என்ன அது முக்கியமான விஷயம்? அடுத்த மாசம் நம்ம அர்ஜுனுக்கு 25வது பிறந்தநாள். ஞாபகம் இருக்குல்ல? அதை எப்படி அத்தை என்னால மறக்க முடியும்? அந்த நாள்ல தானே அர்ஜுனை நீங்க என்னோட மடியில போட்டீங்க. அர்ஜுன் என்னைக்கு பிறந்தான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அவ எங்க வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு மறுவாழ்வு கிடைச்சது. கரண்னு ஒரு பையன் இருந்தா, அத நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அர்ஜுன் எனக்கு கிடைச்ச பிறகுதான் நான் ஒரு உண்மையான தாய்மையை உணர ஆரம்பிச்சேன். அதனாலதான் அவன் கிடைச்ச அந்த நாளை நாம அவன் பிறந்த நாளா கொண்டாடுறோம் இல்லையா அத்தை? ஹேமா, பழசையெல்லாம் நினைச்சுக்கிட்டு எத்தனை நாள் தான் அப்படி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருப்ப? நீ ஒரு சரியான பைத்தியம். பேசாம கண்ணத்தோட. என்னமோ இன்னைக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துடுச்சு அத்தை. பெரியவங்களை இழந்த இந்த வீட்டுக்கு நீங்க வந்தீங்க. இந்த குடும்பத்துக்கு பெரியவங்களா இருந்தீங்க. அர்ஜுனை என் மடியில போட்டு என் தாய்மைக்கே ஒரு புது அர்த்தத்தை கொடுத்தீங்க. இந்த வீட்டுக்கு ஒரு விளக்கா நீங்க முன்னாடி நின்னீங்க. உங்களுக்கு எவ்வளவு நன்றி கடன் செலுத்தினாலும் பத்தாது அத்தை. இதுல என் பங்கு எதுவும் இல்லை ஹேமா. வாழ்க்கைங்கிறது ஒரு வண்டி. விதி காட்டின வழியில அது போய்கிட்டே இருக்கும். இங்க பாரு, நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். ஹேமா, இந்த வருஷம் நம்ம அர்ஜுனோட பிறந்தநாள முருகன் கோயிலுக்கு போய் அவன் சன்னதிலே கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை தானே? இதுல எனக்கு என்ன ஆட்சேபனை இருக்க போகுது அத்தை? அர்ஜுன் உங்க பேரன், நீங்க தூக்கி வளர்த்த குழந்தை அவன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே செய்யுங்க அத்தை. ஆனா ஒரே ஒரு விஷயம்தான் அத்தை. என்ன அத்தை? அது அர்ஜுன் என்னோட வயித்துல பிறக்கல. அவன் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் இல்ல. நான் அவனை பெத்தவ கிடையாதுங்கிறத எந்த காரணத்தை கொண்டு யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும் அத்தை. ஒருவேளை யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அந்த நிமிஷமே நான் நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடுவேன். அப்படி ஒரு விஷயத்தை என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அப்படி பேசாத ஹேமா. ஏன் இப்படி கற்பனை பண்ணிக்கிற? அப்படி இல்ல, எதுவும் நடக்காது. அதுவும் இல்லாம இந்த வீட்டுல ரகசியத்தை வெளியில சொல்ல யார் இருக்காங்கன்னு சொல்லு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்டு பிள்ளையோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடலாம். என்ன? அழவே கூடாது.
மொத்தத்துல நம்ம அமிர்தாவுக்கு எப்படியோ அர்ஜுன் மேல காதல் வந்துடுச்சு. நீ வந்த இத்தனை நாள்ல நீ இந்த மாதிரி நடந்துக்கிறத இன்னைக்குதான் நான் முதல் தடவையா பாக்குறேன். இனிமேலாவது இந்த வீட்ல சந்தோஷம் வருதான்னு பார்க்கலாம். ஏன் வராத அத்தை? இந்த வீட்டுக்கு சந்தோஷம் நிச்சயம் வரும். அது எங்கேயாவது போயிருந்தா தானே வரதுக்கு. இங்கே நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. மனசு தெளிவானதுக்கு அப்புறம் அந்த மனக்கோட்டையை உடைச்சுக்கிட்டு அது வெளியில வந்துரும். ஐயோ லூசு, நான் சொன்னது வெறும் சந்தோஷத்தை பத்தி இல்ல. பின்ன நான் சொல்றது குழந்தைங்கிற சந்தோஷத்தை பத்தி. என்ன குழந்தையா? இல்ல குழந்தையெல்லாம் எதுவும் வேண்டாம். ஏன் மயூரி குழந்தைன்னு சொன்னோன்னு இப்படி குதிக்கிற? அ, அ, அது அப்படி இல்ல. பாவம் அர்ஜுனும் அமிர்தாவும் இப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாவே புரிஞ்சுக்கல. கொஞ்ச நாள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நிம்மதியா இருக்கட்டுமே. அதுக்குள்ள குழந்தையெல்லாம் எதுக்குன்ற அர்த்தத்துல தான் பேசினேன். நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தான் மயூரி. அர்ஜுனே இன்னும் குழந்தையா இருக்கான். அவனோட குழந்தைத்தனம் இன்னும் அவனை விட்டு போகல. அது சரி அமிர்தா, நீ என்ன சொன்னாலும் அர்ஜுன் ரியாக்ட் பண்ணவே மாட்டேங்கிறானா? இல்ல அத்தை. நீ அவனை புகழ்ந்து பேசியும் அவன் மூஞ்சி திருப்பிக்கிட்டு தான் இருந்தானா? ஆமா அத்தை, அவர் ஏன் அப்படி நடந்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் அந்த மாதிரி நடந்துக்கிட்டது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால்தான் அங்கிருந்து உடனே கீழே இறங்கி வந்துட்டேன். அதுக்கு மேல அவர் முன்னாடி என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. ஆபத்து கண்ணு முன்னாடி இருக்கு. ஆபத்து ரொம்ப நெருக்கத்துல இருக்கு. அர்ஜுனோட மரணம் அருகாமையில இருக்கு. இல்ல, அப்படி நடக்க கூடாது. நாகமணி பாதுகாக்கப்படணும். அது பாதுகாக்கப்படணும்னா அர்ஜுன் உயிரோட இருந்தே ஆகணும். துஷ்டர்களோட வியூகத்துக்கு அவன் பலியாக கூடாது. அர்ஜுனால நடக்க வேண்டிய மகா காரியங்கள் எவ்வளவோ இருக்கு. அவன் சாகக்கூடாது, சாகக்கூடாது. அர்ஜுனோட கண்களாகட்டும், அவனோட தேகமாகட்டும் அந்த துஷ்டர்களுக்கு பலியாகாம பார்த்துக்கோப்பா. ஒருவேளை அப்படி நடந்துட்டா அந்த நாகமணி துஷ்டர்கள் கையில போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அர்ஜுனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையதுதான் இறைவா. எல்லாம் உன்னுடைய கையில தான் இருக்கு. ஓம் நம சிவாய. எஸ் எஸ், கங்க்ராட்ஸ் அர்ஜுன், கங்க்ராட்ஸ். இந்த வார்த்தையை கேட்கணும்னு எத்தனை நாளா நீ காத்துக்கிட்டு இருந்த? ஒரு வழியா நான் ஜெயிச்சிட்டேன். அமிர்தா தானாவே என்கிட்ட வந்து உங்க கண்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஐயோ 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 ஐயோ, இந்த சந்தோஷத்தை இப்படி தாங்கிக்கிறதுன்னு புரியலையே. எங்க அமிர்தா, நீங்க என்ன 1000 திட்டுங்க, என் மனசை நீங்க எந்த அளவுக்கு வேணா காயப்படுத்துங்க. ஆனா இந்த மாதிரி அடிக்கடி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என்னோட எல்லா வேதனைகளும் ஓடி போயிடுங்க. டானிக் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுங்க உங்க வார்த்தை. வாவ், என்ன சொன்னீங்க நீங்க? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அர்ஜுன், உங்க கண்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாவ், பாலைவனத்துல தண்ணி கிடைக்காதவனுக்கு ஒரு சொட்டு தேன் கிடைக்குமே, அந்த அளவுக்கு சந்தோஷத்தை இப்ப நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க.
மாயமா மாயமா என் மிஸ் மாயமாக்குள்ள மிஸ் காதலையும் இருக்காங்கங்கிறத நிரூபிச்சிட்டீங்களே. மொத்தத்துல அந்த ஆண்டவனுக்கு என் மேல கருணை வந்த மாதிரி தெரியுதுங்க. உங்க மனசுல என் மேல காதலை உண்டாக்குன அந்த மன்மதனுக்கு 21 தேங்காவை நான் உடைச்சே ஆகணும். நம்ம 2 பேரோட காதல் மேல யாரு கண்ணும் படாம இருந்தாலே போதும். லவ் யூ அமிர்தா.